பாஸ்வேர்டு தெரியுமா? ஓகே மிஸ்டர் பருப்பு சட்டி சொல்லுங்க சார். ஓகே, இப்ப நீங்க இந்த போட்டியில வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2000 வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் முதல்ல எனக்கு இருக்க கடத்தெல்லாம் அடைப்பேன் சார். அதுக்கப்புறம் 2ஆம் கல்யாணம் ஒண்ணு படிப்பேன் சார். 2000 ரூபாய் கொடுத்தா 2ஆம் கல்யாணம் பண்ணிப்பியா? அப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா எத்தனை கல்யாணம் பண்ணுவேன் சார்? இதெல்லாம் கேட்கணுமா சார்? வாங்க சார். சரி ரைட்டு. ஓகே மிஸ்டர் பருப்பு சட்டி, நம்ம இப்போ கேள்விக்கு போவோம். அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சொல்லுங்க. ரஜினிகாந்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ரஜினிகாந்த், பி விஜயகாந்த், சி நளினிகாந்த், டி ஸ்ரீகாந்த். ஓகே மிஸ்டர் பருப்பு சட்டி, காதை நோண்டுறதுனாலயோ மூக்க நோண்டுறதுனாலயோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, மண்டையை நோண்டுங்க, அப்பதான் பதில் வரும். சார் எல்லாம் காந்துன்னு இருக்கு சார். என் மண்டை காந்துது சார். அதனால என்ன பண்ணலாம்னுக்கிறீங்க? இவங்களோட பேர்லாம் மாத்திரலாம்னுக்கிறீங்களா? இருங்க சார், எனக்கு ஒரு வழி கிடைச்சது சார். என்ன வழி? பண்ணுங்க. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் இசை தாங்கி சார். ஏ ஆப்ஷன் சார், காந்தி ரஜினிகாந்த் சார். ஓகே மிஸ்டர் பருப்பு செட்டி, அதாவது நீங்க ஆப்ஷனே ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கான பதில், சரியான பதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷனே ரஜினிகாந்த் என்பது மிக சரியான பதில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பருப்பு செட்டி. 50 ரூபா வின் பண்ணிருக்கீங்க. ஓ மை காட், 50 ரூபாய். ஓகே, தேங்க் யூ. இப்போ நீங்க உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்போம். ஓகே, கூட்ட நெரிசல்ல பொண்ணுங்களை இடிச்சா என்ன சொல்லி திட்டுவாங்க? ஆப்ஷன் ஏ எரும மாடு, பி அக்கா தங்கச்சி கூட பிறக்கல, சி செருப்பு பிஞ்சிடும், டி புறம்போக்கு. புறம்போக்கு சார். புறம்போக்கா? என்ன பார்த்தா புறம்போக்குன்னு சொன்னேன் சார். நீங்க முன்ன பின்ன பஸ்ல போனது இல்லையா சார்? அப்போ நீ ஓகே ரைட்டு. இருங்க, இப்போ அதாவது நீங்க புறம்போக்கு அப்படி சொல்லிருக்கீங்க, கரெக்டா? ஆமா. ஓகே, இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் டி புறம்போக்கு என்பது சரியான பதில். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். முன்ன பின்ன பஸ்ல போனா தெரியும் சார். அப்போ எப்போ பஸ்ல போயிட்டு அதாவது என்ன பொண்ணுகள் அடிக்கிறது வேலையா வச்சிருக்கீங்க? யாரே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஓகே ரைட். அவரா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுல்ல. அடுத்த கேள்வி. 100 ரூபீஸ் வின் பண்ணி. ஆமா சார், பெரிய விஷயம். அடுத்த கேள்வி, இவற்றுள் எது கூட்டல் பெருக்கலுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கம்ப்யூட்டர், பி கால்குலேட்டர், சி வாய்ப்பாடு, டி தொடப்பக்கட்டை. ஓகே, என்ன சார் இது கூட்டல்? சொல்லுங்க, என்ன பதிலா இருக்கும் சொல்லுங்க. எனக்கு இந்த கூட்டல் பெருக்கல்லாம் தெரியாது சார். கழிக்கிறதுனா தெரியும் சார். ஆமா, உங்க பார்த்தாலே தெரியும் சார். அதாவது நீங்க ஒரு நாளைக்கு 10 வாட்டி சாப்பிட்டுட்டு 18 வாட்டி கழிப்பீங்க அப்படின்னு. அதான் சார் கழிக்கிறேன்னா தெரியும். ஓகே மிஸ்டர் பருப்பு செட்டி, கரெக்டா யோசிச்சு பதில சொல்லுங்க. சாரே, நீங்க என்கிட்ட கேட்டீங்க, நான் யோசிக்கிறேன். சொல்லுங்க. தொடப்பக்கட்டை சார். ஓகே, இந்த தொடப்பக்கட்டை ஆன்சர் தொடப்பக்கட்டான்னு சொல்லியிருக்கு. இதுக்கான பதில், சரியான பதில் என்னன்னு பார்ப்போம். ஆன்சர் டி தொடப்பக்கட்டை என்பது சரியான பதில். கரெக்ட். கூட்டல் பெருக்கல்னா தொடப்பக்கட்டை. கொஞ்சம் வயிற்றுக்கு வேலை கொடுத்தா மூளையும் வேலை செய்யும். அடுத்த கொஸ்டின் போலாம். உங்களுக்கான 4வது கேள்வி, அதாவது அமாவாசை அன்னைக்கு வானத்துல நிலா இருக்குமா? ஆப்ஷன் ஏ இல்ல, பி யோசிக்க வேணாம், சி திடீர்னு கேட்டா எப்படி, டி ஒரே குழப்பமா இருக்கு. தெரியாது சார், எனக்கு தெரியாது. தெரியாதுங்கிற ஆப்ஷனே இங்க இல்ல சார், நல்லா பாருங்க. திடீர்னு கேட்டா எப்படி சார்? ஓகே, திடீர்னு கேட்டா எப்படி? ஆப்ஷன் டி சொல்லிருக்கீங்க. ஒரே குழப்பமா இருக்கு சார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஓகே, ஆப்ஷன் டி சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் பண்ணிக்கோ சார். யோசிக்க வேண்டாமா சார்? என்ன சார் லாக் பண்ணிக்கோன்னு கேக்குறீங்க? ஆப்ஷன் பி யோசிக்க வேணாம்னு சொல்லிருக்கீங்க சார். இல்ல சார், நான் கிளம்புறேன். ஓகே, ஆப்ஷன் இல்ல சார். இல்ல சார், இது இல்ல சார். இது இல்ல. சரி சார், இல்ல சார், நீங்க போங்க சார். எந்த இல்ல போங்க. இல்ல, அந்த क्वेश्चन இல்ல இல்லன்னு சொல்லிருக்காரு. லாக் பண்ணி தொலைங்க சார். அமாவாசை வானத்துல நிலா இருக்குமா? இல்ல என்பது சரியான பதில். இல்லப்பா, நிஜமாவே இல்ல. அமாவாசை இல்ல. 200 ரூபீஸ் வின் பண்ணிருக்கீங்க. ஓ மை காட், தூக்கணும். ரொம்ப ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி,
திங்கட்கிழமைக்கு அடுத்து என்ன வரும்? ஆப்ஷன் ஏ செவ்வாய், பி ஓட்டவாய், சி நாரவாய், டி காவாய். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இங்கேயும் கேட்டிருக்க முடியாது, இங்கதான் கேட்கிறோம். சார் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒண்ணு எழுதினேன் சார். அதுல இது கேட்டாங்க. அங்க கேட்டாங்க. ஆமா, ஆனா நான் இதை சாய்ஸ்ல விட்டேன் பாத்தீங்க சார். பாத்தீங்களா? இந்த கேள்வியை சாய்ஸ்ல விட்டுருக்கேன் அப்படின்னா மத்த கேள்வி எல்லாம் எப்படி எழுதிருப்பான்னு பாருங்க. ஆனா எனக்கு இப்போ ஒண்ணு வந்துட்டு நாரவை சார். உங்க வாயை பத்தி நான் கேட்கலாம் சார். ஓ கேளப்படுத்தா செவ்வாய். செவ்வாய். ஓகே, செவ்வாய் அப்படி சொல்லிருக்கீங்க. திங்கட்கிழமைக்கு அடுத்து என்ன வரும்? செவ்வாய் என்பது சரியான பதில். எவ்வளவு ரூபாய்? 250 rupees. 250 ரூபாய். 2000. ஓகே, டார்கெட் 2000. ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அடுத்த கேள்வி. 1 லிட்டர் கிருஷ்ணா ஆயில் கேன்ல எத்தனை லிட்டர் கிருஷ்ணா ஆயில் பிடிக்கும்? ஆப்ஷன் ஏ 3/4 லிட்டர், பி 1 லிட்டர், சி 2 லிட்டர், டி 3 லிட்டர். சார் 1 லிட்டர் கேன் பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? நீ கேக்குற கேன மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. 1 லிட்டர் கேன் பெருசா இருந்தா சின்னதா இருந்தா உனக்கு என்ன? இதுல இருக்க கேள்வி கரெக்ட் ஆன்சர் சொல்லு. என்ன ரொம்ப யோசிக்கிற? 3/4 லிட்டர். ஓகே, 3/4 லிட்டர் தான். ஓகே, அதாவது நம்ம பருப்பு செட்டி வந்து 3/4 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான பதில பார்ப்போம். 3/4 லிட்டர் என்பது சரியான பதில். தெரியும். கங்க்ராச்சுலேஷன். ஓகே மிஸ்டர் பருப்பு செட்டி, பட் ஒரு விஷயம் புரியவே இல்லை. எப்படி இதுக்கு இவ்வளவு கரெக்டா பதில் சொன்னீங்க? சார் ரேஷன் கடையில வாங்குறோம்ல கிருஷ்ணா ஆயில், அதுல ஃபுல்லா அடிச்சு குடுக்குறாம்ல 1 லிட்டர் கேன்ல, அதுல 1 லிட்டர் வருமா? பாதி 100 தான் இருக்கும். ஓ, அதுல 3/4 லிட்டர் தான் சார் இருக்கும். ஐயோ, பாத்தீங்களா மக்களே பரிதாபத்தை? என்னத்த பண்றது? சோ ஓகே மிஸ்டர் பருப்பு செட்டி, அதாவது நீங்களும் இதுக்கு முன்னாடி ரேஷன் கடையில இந்த மாதிரி கியூல நின்னுட்டு 1 லிட்டர் கிருஷ்ணா கேன்ல 3/4 லிட்டர் கிருஷ்ணா வாங்கிருக்கீங்களா? சார் நான் என்னத்த சார் வாங்குறது, ஊத்துறதே நான் தான் சார். சென்னையில கிருஷ்ணா ஊத்துறாங்கதான் பாத்துட்டு இருந்தியா? இந்தியன் ஆயில் இதுக்கு பில்டப்லாம் கொடுத்துருந்த பெரியாள் மாதிரி. அடுத்த கேள்வி போவோம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்க அப்பா கல்யாணம் பண்ண பொண்ண நீங்க என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? ஆப்ஷன் ஏ அம்மா, பி அத்தை, சி நாத்தனார், டி கொழுந்தியாள். சார் நான் என் மேரேஜுக்கு தான் போனேன், ஆனா எங்க அப்பா மேரேஜுக்கு போகல சார். பாவி, ஏண்டா உங்க அப்பா மேரேஜுக்கு நீ போகல, ஆனா ஊர்ல இருக்க எல்லா கல்யாணத்துக்கு போய் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு மொய் வைக்காம வந்துடுறது. என்ன சார் இது கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். இது கஷ்டமா இருக்கா? ஆமா சார். கமான் பர்பஸ், உங்களால முடியும், நல்லா திங்க் பண்ணுங்க. என்ன சார் வயித்துல இருந்தா தான் சார் மூளையில வரும். ஆமா, உங்களால முடியும், நல்லா திங்க் பண்ணுங்க. வேற அம்மா வரும். சரி சார், அம்மா வச்சுக்கோங்க. அம்மா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கான பதில் அம்மா என்பது சரியான பதில். இப்ப எவ்வளவு ரூபாய் வந்துருக்கு சார்? அதாவது நீங்க 350 ரூபாய் வின் பண்ணிருக்கீங்க. அதுக்கான செக். ஓகே ஓகே, தாங்க தாங்க. 350 ரூபாய் செக். சார் என்ன சார் இது? இந்தாங்க உங்களுக்கு 350 ரூபாய் செக். புடிங்க. இத சார் எங்க சார் கொண்டு போறேன்? அதாவது இந்த செக் உங்களை எங்கேயும் போட முடியாது. அப்படியே போறவங்கள குப்பை தொட்டி இருக்கும், அதுல போட்டுருங்க. இல்ல அப்படின்னா உங்க பாக்கெட்ல வச்சுட்டு நீங்களே குப்பை தொட்டி எழுந்துருங்க, அவ்வளவுதான். ஐயே, கிழிச்சு தந்திருக்கீங்க சார். அடுத்த கேள்வி. திருக்குறளை எழுதியது யார்? ஆப்ஷன் ஏ பெயிண்டர் மணி, பி டியூஷன் வாத்தியார், சி திருவள்ளுவர், டி கணக்கு புள்ள. சார் இந்த திருக்குறள்ங்கிறது பி சுசீலா, எஸ் ஜானகி அம்மா பாடுற மாதிரி ஸ்வீட்டா இருக்குமா? இல்ல, காரமா இருக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தானே அவ்வளவுதான், தொண்டையிலே ஒரே குத்து, அப்புறம் வாய்த்து கரகரன்னு ஆயிரும். சார் வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க சார், இது எல்லாம் ஒரு மாதிரி. வேற ஆப்ஷன் கேட்டிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கு மேல இன்னொரு கேள்வி கொடுக்குறோம். ஓ அப்படி ஒண்ணு இருக்கு? ஆமா, பட் அந்த கேள்வி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருந்தீங்கன்னா என்ன பதில் சொல்லிருப்பீங்க? பெயிண்டர் மணி. ஓகே, பெயிண்டர் மணி சொல்லிருக்கீங்க. ஆமா, இதுக்கான சரியான பதில் பார்ப்போம். பெயிண்டர் மணி என்பது தவறான பதில். ஐயோ, நல்ல வேளை நீங்க சொல்லல. சொல்லிருந்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், மணி எவ்வளவு வரைக்கும் வின் பண்ணது எல்லாமே போயிருக்கும். அவ்வளவுதான், அப்புறம் உங்களால 2000 வின் பண்ணிருக்க முடியாது. ஓகே, இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில பார்ப்போம். அதாவது திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். எங்க வர சொல்லுங்க. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். ஆமா, திருவள்ளுவர். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இது. திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். அடுத்த கேள்வி. திருவள்ளுவர்
என்ன எழுதினார்? ஆப்ஷன் ஏ மொய் எழுதினார், பி ஸ்ரீராமஜெயம் எழுதினார், சி லீவ் லெட்டர் எழுதினார், டி திருக்குறள் எழுதினார். சொல்லுங்க மிஸ்டர் பருப்பு செட்டி. சார் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வேற ஏதாவது கேள்வி எல்லாம் ஒரே ரேஞ்சில வந்த மாதிரி இருக்கு. வேற கொஸ்டின் சார். ரொம்ப கஷ்டம். இதோட ஈஸியா என்ன கேட்க முடியும்? இப்பதான் சொல்லி கொடுத்தேன் இதுக்கு முன்னாடி. ஏண்டா சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லிடுவாங்களா சார்? அப்ப சின்ன குழந்தை போய் கேளுங்க சார். ஏன்ட்ட கேட்க கேள்வி என்கிட்ட கேள்வி சார். பெரிய ஆள் மாதிரி. இத மட்டும் நல்லா பேசு. கேட்கற கேள்வி பதில் சொல்லாத ஒண்ணும். என்னாச்சு பதில் சொல்லுங்க. சரி சார், நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். மொய் எழுதினார் சார். முடியல. சரி ஓகே, மொய் எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா? கான்ஃபிடன்ஸ் சார். லாக் பண்ணுங்க. ஓகே, கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் மொய் எழுதினார் அப்படி. ஆமா. ஓகே, இதுக்கான பதில பார்ப்போம். திருவள்ளுவர் என்ன எழுதினார் என்பதற்கான பதில் மொய் எழுதினார் சொல்லியிருக்காரு. மொய் எழுதினார் என்பது தவறான பதில். ஐயோ பருப்பு செட்டி, நீங்க இவ்வளவு நேரம் வின் பண்ணதெல்லாம் போச்சு, பணம் எல்லாம் போச்சு. ஐயோ இது இல்ல சார். எந்த பேங்க்ல சார் போடும் சார்? எனக்கு பணம் வேணும் சார். பணம் வேணுமா? பணம்லாம் இல்ல, இந்த கம்பு தான் இருக்கு. Yes, sir. இதை வச்சுட்டு ஒண்ணு சார் அடிக்குது சார். என்ன இது பணம் பணம் என்ன சார்? அடி சார் 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 ஒரு ஏழு அடியா. ஓட் ஓட் சார் ஓகே சார். போச்சு சார். வைக்கு. சரி சார் ஓகே. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய பருப்பு செட்டி அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் தாறுமாறா பதில் சொல்லி நல்லா முதுகிலே வாங்கிட்டு போனாரு. ஓகே, இப்போ அடுத்தபடியாக அடுத்த போட்டியாளர் யாரு அப்படின்னா